அரசியல் களத்தில் பெரும் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ள அமெரிக்காவை காப்போம் சட்டம் குறித்த முக்கிய அறிவிப்புகள் தற்போது வெளியாகியுள்ளன. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்படவுள்ள இந்த சட்டம் அமெரிக்க வரலாற்றிலேயே மிக முக்கியமான மற்றும் நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சட்டமாக அமையும் என அதிபர் டிரம்ப் தனது அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தெரிவித்துள்ளார். குறிப்பாக இனி முறைகேடான தேர்தல்கள் கிடையாது என்று குறிப்பிட்டுள்ள அவர், இந்த சட்டமானது நாட்டின் தேர்தல் முறையை முழுமையாக சீரமைக்கும் என்று வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் வாக்களிக்கும் நபர் அமெரிக்க குடிமகன்தான் என்பதற்கான குடியுரிமை சான்று ஆகியவற்றை இச்சட்டம் கட்டாயமாக்குகிறது. மேலும் அஞ்சல் வழி வாக்குப்பதிவு முறையில் நிலவும் முறைகேடுகளை கண்டறிந்து அவற்றை தடுப்பதற்கான கடுமையான வழிமுறைகளும் இதில் முன்மொழியப்பட்டுள்ளன. தேர்தல் சீர்திருத்தங்களை தாண்டி சமூக ரீதியான சில முக்கிய அம்சங்களையும் இந்த சட்டம் உள்ளடக்கியுள்ளது. குறிப்பாக பெண்களுக்கான பிரத்யேக விளையாட்டுப் போட்டிகளில் உயிரியல் ரீதியான ஆண்கள் பங்கேற்பதற்கு தடை விதிப்பதையும், சிறார்களுக்கு மேற்கொள்ளப்படும் பாலின மாற்று அறுவை சிகிச்சைகளை முற்றிலுமாக தடுத்து நிறுத்துவதையும் இச்சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த சட்ட வரைவு குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மிக கடுமையான எச்சரிக்கையையும் ட்ரம்ப் விடுத்துள்ளார். குடியரசுக் கட்சி அல்லது ஜனநாயக கட்சி என பாகுபாடின்றி அனைத்து செனட்டர்களும் மற்றும் பிரதிநிதிகள் சபையின் உறுப்பினர்களும் இந்த சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஒருவேளை இச்சட்டத்திற்கு எதிராக வாக்களிக்கும் உறுப்பினர்கள் எதிர்வரும் தேர்தல்களில் நிச்சயமாக தோல்வியை தழுவுவார்கள் என்றும் அவர்களுக்கு தான் ஒருபோதும் ஆதரவு அளிக்கப் போவதில்லை என்றும் அவர் பகிரங்கமாக எச்சரித்துள்ளார்.